இந்த 2026ஆம் ஆண்டு வாக்குத்தத்த வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, என் நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாக்குத்தத்தை கொடுத்தவர் யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றார். ஆனால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்வது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இரு. அந்த உண்மைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் சின்ன சின்ன விஷயத்தை தான் கேட்கிறார். 1 மணி நேரம் ஜெபம் ஒரு நாளைக்கு நிச்சயமாக செய்து பாருங்கள். ஜெபத்தை விடாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அதனால் தினந்தோறும் ஜெபம் செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, நாம் உழைக்கிறதுல 10 ரூபாய் சம்பாதித்தால் 1 ரூபாய் கரெக்டா, 1000 ரூபாய் சம்பாதித்தால் 100 ரூபாய் கரெக்டா என்று அதில் உண்மையாக கர்த்தருக்கு வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தர் நிச்சயமாக நீ கேட்கறது நிச்சயமாக அதை செய்கிறவர். நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், அந்த உண்மையை பார்க்கிறார். அதே போல் போகிற இடமெல்லாம் எல்லாத்தையும் கவனத்தோடு ஞானத்தோடு உண்மையாக நடக்கும்பொழுது நாம் செய்வது எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கொடுக்கிற காரியத்திலும் ஜெபிக்கிறதிலும் வேத வாசிக்கிறதிலும் எல்லா காரியங்களையும் நாம் இடைவிடாமல் செய்யும்போது அவருடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். என்னோட வாழ்க்கையில் அது நடந்தது. ஜெபத்தில் உறுதியாக கேட்கும்போது நான் கேட்டதை நிச்சயமாக பெற்றுக்கொண்டேன். நிச்சயமாக இந்த வருஷத்தில் அவர் நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயம் அவர் கேட்பது கொஞ்சத்தில் எல்லாத்திலும் உண்மையாயிரு, நேரத்தில் உண்மையாரு, கொடுக்கறதுல உண்மையாயிரு, ஜெபத்தில் உண்மையாரு. மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். கர்த்தர் உண்மையை ஆசீர்வதிப்பாராக.